வணக்கம். ஆர்டிஐ சட்டத்தை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அடிக்கடி ஒரு கேள்வி வரும். அதாவது, இந்த சட்டம் அரசு அதிகாரிகளை காப்பாத்துதா இல்ல கடமையிலிருந்து தப்புனா தண்டிக்குதா? இது அவங்களுக்கு ஒரு ஷீல்டா இல்ல ஒரு ஸ்வாடா? வாங்க, இன்னைக்கு ஆர்டிஐ சட்டத்தோட மிக முக்கியமான 2 பிரிவுகளான 21 மற்றும் 20 பத்தி ஆழமா பார்த்து இந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிக்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆர்டிஐ சட்டத்துல அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல தண்டனை இருக்கா? இந்த ஒரு கேள்விதான் இந்த சட்டத்தோட பேலன்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி. முதல்ல அதிகாரிகளுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு, அதாவது அந்த கவசம் பத்தி பாப்போம். இந்த சட்டத்தோட பிரிவு 21 பொது அதிகாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது. இது ஏன் ரொம்ப முக்கியம், அதுவும் இது எப்படி அவங்கள பாதுகாக்குதுன்னு இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். செக்ஷன் 21ஓட மொத்த ஆதாரமும் இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு: நன்னோக்கம். சட்டப்படி பாத்தீங்கன்னா, ஒரு அதிகாரி எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம ரொம்ப நேர்மையா தன்னோட வேலையை செஞ்சா அவருக்கு இந்த சட்டம் முழு பாதுகாப்பையும் கொடுக்குது. ஆனா நடைமுறையில அது எப்படி வேலை செய்யும்? இங்க முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு உதாரணத்துக்கு, உங்க ஏரியாவுல போட்ட ஒரு ரோடோட கான்ட்ராக்ட் டீடைல்ஸை கேட்டு நீங்க ஒரு ஆர்டிஐ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற பொது தகவல் அதிகாரி சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஃபைல்ஸை வாங்கி உங்களுக்கு தகவல் தராரு. ஆனா அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கொடுத்த ஃபைல்ல ஒரு சின்ன இணைப்பு விடுபட்டு போச்சு. இப்போ இங்க அந்த அதிகாரி வேணும்னே எதையும் மறைக்கல, அவருக்கு என்ன கிடைச்சதோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இதுக்கு பேரு தான் நன்னோக்கம். இந்த மாதிரி நேர்மையா நடந்த தவறுகளுக்காக அவர் மேல எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு இந்த செக்ஷன் சொல்லுது. இதுதான் அவங்கள எந்த பயமும் இல்லாம வேலையை செய்ய வைக்குது. இப்போ நிறைய பேர் குழப்பிக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசலாம். 2019ல இந்த சட்டத்துல சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அதனால அதிகாரிகளுக்கான இந்த பாதுகாப்பு அம்சம் நீக்கப்பட்டுடுச்சுன்னு ஒரு தப்பான கருத்து இருக்கு. அதுல உண்மை என்னன்னு பாத்துருவோம். இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 2019ல வந்த திருத்தங்கள் இந்த செக்ஷன் 21 தொடவே இல்ல. நன்னோக்கத்தோட அடிப்படையில அதிகாரிகளுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு இன்னிக்கும் அப்படியேதான் இருக்கு. அதுல எந்த ஒரு சின்ன மாற்றமும் செய்யப்படல. அப்போ அந்த திருத்தங்கள்ல என்னதான் மாத்தனாங்கன்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, மாற்றங்கள் எல்லாமே சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்களோட பதவிக்காலம், அவங்களோட சம்பளம் மாதிரியான நிர்வாக ரீதியான விஷயங்கள்ல தான் இருந்துச்சே தவிர, மக்களுக்கு தகவல் கொடுக்கிற பொது தகவல் அதிகாரிகளோட பாதுகாப்புல எந்த மாற்றமும் இல்ல. சரி, இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பாப்போம். நேர்மையா இருக்கிற அதிகாரிக்கு கவசம் இருக்கு. ஆனா ஒரு அதிகாரி வேணும்னே தகவலை மறைச்சா என்ன பண்றது? அதுக்கான பதில்தான் செக்ஷன் 20. இது கடமை தவற அதிகாரிகளுக்கு எதிரான ஒரு வாள். பாத்தீங்கன்னா செக்ஷன் 21 நேர்மைய பாதுகாக்குது. ஆனா செக்ஷன் 20 பொறுப்புடைமைய உறுதி பண்ணுது. அதாவது ஒரு அதிகாரி உள்நோக்கத்தோட தப்பு பண்ணும்போது அவரு மேல நடவடிக்கை எடுக்க இந்த செக்ஷன் வழி செய்யுது. இதுதான் இந்த சட்டத்தோட ஒரு அழகான பேலன்ஸ். இந்த தண்டனை சும்மா பேச்சுக்கில்ல. இங்க பாருங்க, ஒரு அதிகாரி கடமையில இருந்து தவறுனா தகவல் கொடுக்க லேட் பண்ற ஒவ்வொரு நாளுக்கும் 250 ரூபாய் வீதம், அதிகபட்சமா 25,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்க தகவல் ஆணையத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு. எந்த மாதிரி தப்புகளுக்கெல்லாம் இந்த ஃபைன் போடுவாங்க? இதோ இந்த லிஸ்ட் பாருங்க. காரணமே இல்லாம உங்க மனுவை ரிஜெக்ட் பண்றது, வேணும்னே தப்பான தகவலை குடுக்கறது, இல்லனா அந்த தகவலையே அழிச்சிடுறது, இதெல்லாமே இதுல அடங்கும். நாம முன்னாடி பார்த்த அதே ரோடு கான்ட்ராக்ட் உதாரணத்தையே எடுத்துக்கலாம். அந்த கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் கொடுத்தா தன்னோட மேலதிகாரிக்கு பிரச்சனை வரும்னு நினைச்சு அந்த அதிகாரி உங்க மனுவை வேணும்னே லேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, இல்லனா தகவல் இல்லன்னு பொய் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இது நன்னோக்கம் கிடையாது. இது நேரடியான அலட்சியம். இதுக்கு செக்ஷன் 20 படி கண்டிப்பா தண்டனை உண்டு. விஷயம் வெறும் அபராதத்தோட நிக்காது. தப்பு ரொம்ப சீரியஸா இருந்தா தகவல் ஆணையம் சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது அவரோட சர்வீஸ் ரெக்கார்ட்ல ஒரு பெரிய கரும்புள்ளியா மாறி அவரோட கெரியரே பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, வாங்க இப்போ இந்த 2 முக்கியமான பிரிவுகளையும் பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போதான் இந்த சட்டத்தோட முழு படமும் நமக்கு தெளிவா புரியும். எந்த ஸ்லைடு தான் இந்த முழு விளக்கத்தோட சாராம்சம். ஒரு பக்கம் செக்ஷன் 21 நேர்மையா நடந்த தப்புகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இன்னொரு பக்கம் செக்ஷன் 20 வேணும்னே செய்யற தப்புக்கும் அலட்சியத்துக்கும் தண்டனை கொடுக்குது. ஒன்னு தற்காப்புக்கான ஒரு கவசம், இன்னொன்னு பொறுப்பேற்க வைக்கிற ஒரு நடவடிக்கை. இது ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு சமநிலையான சிஸ்டத்தை உருவாக்குது. ஓகே, அப்போ இந்த கவசம், இந்த வாள், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த சமநிலை ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்துற ஒரு குடிமகனா உங்களுக்கு என்ன சொல்ல வருது? இந்த முழு விஷயத்தையும் இந்த ஒரு வரியில சுருக்கிடலாம். இந்த சட்டம் நேர்மையான அதிகாரிகளை பயமில்லாம வேலை செய்ய வைக்குது. அதே நேரத்துல கடமை தவறுற அதிகாரிகளை பொறுப்பேற்கவும் வைக்குது. நேர்மைக்கு பாதுகாப்பு, அலட்சியத்துக்கு தண்டனை.
இதுதான் இந்த சட்டத்தோட அடிப்படை கொள்கை. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். ஒரு பக்கம் அதிகாரிகளோட பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் மக்களோட தகவல் அறியும் உரிமை. இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த சட்டம் ஒரு சரியான பேலன்ஸை உருவாக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த சட்டத்தோட உண்மையான வெற்றி அது எப்படி செயல்படுத்தப்படுதுங்கிறதுல தான் இருக்கு. இத பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க.